ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கான முதல் ப்ரோமோக்காக தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது இந்த வாரத்தை பொறுத்தளவுல நிறையவே பிரச்சனைகள் நடந்திருக்குது. முழு அதிகாரமும் பெண்கள் அணிகிட்ட இருந்ததுனால அந்த அதிகாரத்தை பல இடங்கள்ல பெண்கள் அணியினர் தவறா பயன்படுத்தினாங்க. அவங்கள பொறுத்தளவுல உள்ள வர்றதுக்கு டாஸ்க் தான் கொடுக்கணும், ஆனா பல இடங்கள்ல பனிஷ்மெண்ட் கொடுக்கறத பார்க்க முடிஞ்சுச்சு. இதெல்லாம் எதிர்த்து விஜய் சேதுபதி கேள்வி கேட்பாரா, இல்லனா வழக்கம் போல பெண்கள் அணிக்கு சொம்பு தூக்க போறாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்தான் பார்த்தாகணும். அதே நேரத்தில் இப்ப பார்த்தோம் அப்படின்னா நேத்து ராத்திரி விஷால் செஞ்ச ஒரு கேவலமான வேலை இப்ப ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்குது. வேற ஒண்ணும் கிடையாதுங்க, திருடி தின்னு இருக்காரு. அட சோத்துக்கு செத்தவனே அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் விஷாலோட நடவடிக்கை இருந்திருக்கு. அதுலயும் அவர் மட்டும் இல்லங்க, விஷால், அருண் பிரசாத், ஆனந்தி, தர்ஷிகா, அன்ஷிதா இந்த 5 பேருமே சேர்ந்து பொருட்களை களவாண்டு தின்னு இருக்காங்க. அது எப்படா ஷாப்பிங் போயிட்டு வந்த உடனே தீபக் எல்லாம் என்னமோ திட்டிக்கிட்டு இருந்தியே, அவர் நினைக்கிறதான் எடுக்கணுங்கிறாரு, எல்லாருக்கும் வேணும், நீ எடுக்கிறதெல்லாம் எதுவுமே ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு, தீபக் பண்றது எனக்கு கோவம் வருது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வக்கனையா பேசுனியே, நீ எதுக்கடா இப்படி மானங்கட்ட வேலையை பார்த்துட்டு இருக்க? பொருட்கள் ஆண்கள் அணிக்கு பொதுவான பொருட்கள், நீங்க 2 பேரும் திருடி தின்னாலும் பரவாயில்ல, உன்னை பொறுத்தளவுல உனக்கு தனியா கண்டென்ட் பண்றதுக்கு வக்கு இல்ல அப்படிங்கறதுக்காக தர்ஷிகா கூட சேர்ந்து ஒரு காதல் கண்டென்ட் வேற பண்ணிட்டு இருக்கிற. அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, அதாவது இவங்க 5 பேருமே விஷால், அருண், ஆனந்தி, தர்ஷிகா, அன்ஷிதா இந்த 5 பேருமே ஆண்கள் அணில இருந்து பொருட்களை எடுத்து சமைச்சு கார்டன் ஏரியால உட்கார்ந்து ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இத பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் கேவலமாவே இல்லல்ல? எவ்வளவு அசிங்கமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் பொதுவான உணவு தானே, அதை எடுத்து நீங்க திங்கலாமா? இத பத்தி இன்னைக்கான எபிசோட்ல விஜய் சேதுபதி கேள்வி எழுப்புவாரா? ஆமாங்க, இந்த விஷால பொறுத்தளவுல தொடர்ந்து கேவலமான வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். பெண்களை இழிவுபடுத்துறது, மார்க் பண்றது, இப்படி இவனோட செயல்பாடுகள் தொடர்ந்து எல்லை மீறியே போயிட்டு இருக்குது. போன வாரத்தை பொறுத்தளவுல சாச்சனாவை பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக சாச்சனா திருடினதை விஜய் சேதுபதி சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துல நம்ம சொல்லியிருந்தோம், என்னையா சாச்சனாவை பொறுத்தளவுல ரூல்ஸ் பிரேக் பண்ணியிருக்கா, நீங்க அவளை பாராட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இருந்தாலும் அடுத்த அணியில இருக்கிறவங்க சாப்பிடணும் அப்படிங்கறதுக்காக தான் அவ பண்ணா, அவளோட நல்ல எண்ணத்தை பாராட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி பாராட்டினாரு. அதெல்லாம் ஓகே. இந்த வாரத்தை பொறுத்தளவுல இந்த விஷால் செஞ்ச கேவலமான வேலைக்கு ஒரு குறும்படத்தை போட்டு காட்டுறங்க. உண்மையாவே விஷால பார்த்தாலே இரிட்டேட் ஆகுதுங்க. அவன் காமெடி அப்படிங்கிற பேர்ல பெண்களை இழிவுபடுத்துறதா இருக்கட்டும், மார்க் பண்றதா இருக்கட்டும், பாக்குறதுக்கே இரிட்டேட் ஆகுது. அது மட்டும் இல்லாம தீபக், முத்துக்குமரன் இந்த 2 பேரையும் இவருக்கு பிடிக்காது. பிடிக்கிறதும் பிடிக்காததும் அவங்கவுங்க விருப்பம். நேரடியா பேசுறதுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் கிடையாது. வெறும் தொடநடுங்கி பின்னாடி உட்கார்ந்து புரணி பேசுறத மட்டும் தான் வேலையா வச்சிருக்கான். விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக வீக்கெண்ட் எபிசோட்லயும் இவனை கண்டுக்கவே மாட்டுக்கானுங்க. இவனோட அலப்பறை அதிகமாயிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில நேத்து ராத்திரி எல்லாருக்கும் பொதுவான பொருளை விதிகளை மீறி 2 அணியை சார்ந்த 5 நபர்கள் திருடி தின்னு இருக்காங்க. இத பத்தி விஜய் சேதுபதி கேள்வி எழுப்பணும் அப்படிங்கிறது நம்மளோட கருத்தா இருக்குது. பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த 5 பேரும் செஞ்சது சரிதானா? விஷால பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.